ஹாய், நான் மதன். இந்த வீடியோ டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கமெண்ட் லைன்ஸ். கமெண்ட் லைன் அப்படின்னா இது ஜஸ்ட் நம்மளுடைய ஒரு ரெஃபரன்ஸ் நோட் மாதிரின்னு வச்சுக்கலாம். இது எந்த வகையிலையும் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் ஆகாது, இல்லை நம்ம ப்ரோக்ராமில் எந்த வகையிலையும் இது ஒரு பார்ட்டாக இருக்காது. இது ஜஸ்ட் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக. நம்ம சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது அதுக்கு எந்த கமெண்ட் லைனும் தேவையில்லை. சப்போஸ் ஒரு 500 or 1000 லைன் ஆஃப் கோட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். எந்த லைனில் என்ன ஒர்க் நடக்குது, இல்லை எதுக்காக அந்த லைனை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்களே உங்களுக்கு ஒரு சின்ன நோட் மாதிரி கொடுத்துக்கிறது தான் கமெண்ட் லைன். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த இந்த பேசிக் கோடு இருந்துச்சு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கே நம்ம ஒரு கமெண்ட் லைன் மாதிரி க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். void main, அந்த கோடை நான் மறுபடியும் திரும்ப டைப் பண்ணிக்கிறேன். print இதுதான் நம்ம கோட். ஸோ இதுக்கு கமெண்ட் லைன் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோப்போமே. இப்போ என்னென்னா இந்த void main அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு லைன் என்ன அப்படின்றத நானே எனக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன், ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நான் டபுள் ஸ்லாஷ் மாதிரி கொடுத்துட்டு this is a void main function அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த லைன் என்ன, இதனால் என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே ஒரு சின்ன நோட் மாதிரி கொடுத்துக்கிறது தான் இந்த கமெண்ட் லைன் ஃபங்க்ஷன். இதில் சிங்கிள் லைன் கமெண்ட் இருக்குது, மல்டி லைன் கமெண்ட் இருக்குது. இப்போ இந்த சிங்கிள் லைன் கமெண்ட்டில் நான் கொடுத்தது ஒரே ஒரு சென்டென்ஸை நான் ஹைட் பண்ணணும், ஒரே ஒரு சிங்கிள் சென்டென்ஸில் நான் ஒரு நோட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த சிங்கிள் லைன் கமெண்ட் நான் யூஸ் பண்ணலாம். மல்டி லைன் கமெண்ட், சப்போஸ் இதில் ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் இந்த என்டையர் ப்ரோக்ராமுமே எனக்கு ரன் ஆகக்கூடாது. ஓகேவா? இதை டோட்டலாகவே நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்லாஷ் கொடுத்து ஒரு ஸ்டார். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டார் கொடுத்து ஸ்லாஷ், இவ்வளவுதான். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் லைனை நான் க்ளோஸ் பண்ணணுன்னா இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த என்டையர் கோட் இது எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக, இது எல்லாமே ஒரு நோட் மாதிரி மாறிடும். இது ஒரு ப்ரோக்ராமாகவே ரன் ஆகாது. இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, இந்த இடத்துல ப்ரோக்ராமே இல்லை. ஸோ எனக்கு அவுட்புட்டே வராது. புரியுதா? இப்போ இந்த இடத்துல நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம்ன்ற ஒரு விஷயமே இதுக்கு தெரியாது. கமெண்ட் லைனுன்றது ஜஸ்ட் அது அப்படியே நம்ம ஹைட் பண்ணிடுற மாதிரி, இது ஒரு டம்மி டெக்ஸ்ட் மாதிரி. ஸோ இதுதான் கமெண்ட் லைனோடைய யூஸ்.